பணத்தை வைத்து பாசத்தை எடைபோடும் மனிதர்களுக்கு மத்தியில் தனிமையை மட்டுமே துணையாக எடுத்துக்கொள்ளுங்கள். எவனும் வேண்டாம், நான் மட்டும் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு உறவை முறித்து கொள்வதை விட ஈகோவை விட்டுவிடுவது நல்லது என்று புரியும் போது நமக்கு முதுமை வந்துடுறது. நீங்கள் உண்மையை மட்டும் சொன்னால் எதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொய் சொன்னாதான் எவன்கிட்ட என்ன சொன்னோன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவறுகள் நிகழ்வதில் தவறில்லை. அந்தந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ள தவறுவதே தவறு. அதுக்கப்புறம் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு மருந்து என்னன்னா மருந்து இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா காலமும் மௌனமும். ஒருவருடைய வார்த்தையை நம்பி வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஏனென்றால் வார்த்தைகளை மாற்றிவிடலாம், வாழ்க்கையை மாற்ற முடியாது. அம்மா என்னும் ஒரு உறவு போதும் 1000 சுமையை இறக்கி வைக்க. இருப்பவர்களுக்கு அலட்சியம், இல்லாதவர்களுக்குத்தான் அம்மா என்பது பொக்கிஷம். நிம்மதியாக வாழ 2 வழிதான். ஒன்று, நம்ம ராஜாவாக இருக்கணும், இல்லைன்னா யார் ராஜாவாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு வாழணும். சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது. சில நேரம் எதுக்காக இந்த உறவு அப்படின்னு தான் நினைக்க தோன்றுறது. இருக்கும்போதே ஒரு வாய் சோறு மற்றவங்களுக்கு கொடு. போன பிறகு செய்யும் சடங்குகள் உன் மனசுக்கு தான் மருந்து. மகிழ்ச்சி வேண்டுமென்றால் பணம் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நிம்மதிங்கிறது மனம் சார்ந்தது. ஒருவருக்கு நாம் செய்யும் உதவியை அந்த கணமே மறந்துடணும். ஆனால் நமக்கு கிடைத்த உதவியை உயிர் உள்ளவரை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம அவமானப்படுத்துறவங்க மீது தவறில்லை. நம்மை அவமானப்படுத்தும் அளவுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோமேங்கிறது தான் தவறு. சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட வலிக்கிற மாதிரி நடிப்போம், இப்போ வலிக்காத மாதிரி நடிக்கிறோம். பேராசையெல்லாம் இல்லை, எனக்கு கிடையாதுங்க. ஒரே ஆசைத்தான், உதவியவனுக்கு உதவாமல் இந்த உயிர் போய்விடக்கூடாது. மருந்து சீட்டு போலத்தான் வாழ்க்கையும். என்ன எழுதியிருக்குன்னு படைத்தவனுக்கு மட்டுமே வெளிச்சம். பார்க்க கண்களை கொடுத்தா ஆண்டவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கான் இல்லையா? 2யும் சரியான சமயத்துல பயன்படுத்துபவனே புத்திசாலி. ஸோ